காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடியில் மகள் கிளினிக் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் 500 ரூபாய் மட்டுமே. தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய கன்னட அமைப்பினர் கைது செய்யப்பட்ட செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். மேகதாது அணைக்கு ஆதரவாக கர்நாடகா எல்லையில் கன்னட அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க. கர்நாடக மாநில எல்லையில் வாட்டால் நாகராஜ் உள்ளிட்ட 75 கன்னட அமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அத்திப்பள்ளி பகுதியில் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்து போலீஸார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. செய்தியாளர் ஜேசுராஜ் இணைகிறார். ஜேசுராஜ், இந்த போராட்டம் நடத்தியவர்கள் யார் யார், எல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க, கர்நாடகாவில் இவங்க எவ்வளோ பவர்ஃபுல், எந்த இடத்துல போராட்டம் நடத்தப்பட்டது, இந்த போராட்டத்திற்கு பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கா, இப்பொழுது போலீஸார் இவங்களை கைது செஞ்சு எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க? அதாவது கர்நாடகாவில் காவிரியின் குறுக்கே கட்டப்படும் இந்த மேகதாது அணைக்கு ஆதரவாகவும், அதே போல இந்த அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் விவசாயிகளை கண்டும் கர்நாடக கூட்டமைப்பினுடைய தலைவர் வாட்டால் நாகராஜ் தலைமையில தான் இந்த ஆர்ப்பாட்டமானது கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி பகுதியில நடந்திருக்கு. ஏற்கனவே அவர் கர்நாடக மாநில எல்லை பகுதியில தங்களது போராட்டம் கர்நாடக அமைப்பு சார்பில் நடத்தப்படும். தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்குள்ள எந்த வாகனங்களோ, அதாவது தமிழ்நாடு பதிவெண் கொண்ட வாகனங்களையும் நாம அனுமதிக்க மாட்டோம், அனைத்தையும் தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு. அதனால இந்த பகுதி காலையிலிருந்தே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இந்த போராட்டத்திற்காக முன்னதாக அவங்க கன்னட அமைப்பினர் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இவர்களுடைய தலைமையில அங்க இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் பகுதியிலிருந்து ஊர்வலமா கோஷங்களை எழுப்பியவாறு இந்த கன்னட கொடிகள் எல்லாம் பிடிச்சபடி வந்தனர். அப்போது தமிழக போலீசார் நமது எல்லையில, தமிழ்நாடு எல்லையில ஜூஜுவாடி என்ற இடத்துல தமிழ்நாடு பதிவெண்கள் கொண்ட வாகனங்களை எல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க. எந்த வாகனங்களும் கர்நாடக மாநிலத்துக்கு அனுமதிக்கல. அங்கதான் ஏதாட்டும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்துரும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி கர்நாடக பதிவெண்கள் கொண்ட வாகனங்களையும் மற்ற பிற பதிவெண்கள் கொண்ட வாகனங்களையும் மட்டும்தான் அனுமதிச்சாங்க. தமிழ்நாடு வாகனங்கள் எல்லாம் அங்கே நிறுத்த செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டமானது இவரது தலைமையில சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் நடந்துச்சு. அதன் பின்னால வாட்டால் நாகராஜ் உள்ளிட்ட கன்னட அமைப்பினர் 75 பேரை, பெண்கள் உட்பட அனைவரையும் கர்நாடக மாநில போலீசார் கைது செய்து அங்க இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த போராட்டத்தால இந்த பகுதியில ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. அதனால பரபரப்பும் காணப்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ். கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு பிறகு கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம். காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடியில் மகள் கிளினிக் நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வெறும் 500 ரூபாய் மட்டுமே.